ஜோவி கிராமத்தில் வசிக்கும் சாதாரண பெண். மிகவும் அமைதியானவள். ஒரு நாள் அவள் வீட்டுக்கு அருகில் உள்ள காட்டில் உலாவிக் கொண்டிருந்தாள். தரையில் பாதி பதிந்திருந்த ஒரு வளமையான மின்னும் பதக்கத்தை அவள் கண்டாள். ஆர்வத்துடன் அதை எடுத்தாள். அவள் உடலில் ஒரு விசித்திரமான வெப்பம் பாய்வதையும் உணர்ந்தாள். திடீரென்று அந்த பதக்கம் பிரகாசமாக ஒளிரத் தொடங்கியது. ஒளியிலிருந்து ஒரு சிறிய தேவதை மின்னும் இறக்கைகளுடன் தோன்றினாள். ஹலோ ஜோவி என்றாள். தேவதை சிரித்துக்கொண்டே, நான் ஃபேபி. என் கையில் இருக்கும் நிலவுக்கள் சக்தி வாய்ந்தது. உனக்கு இதை கொடுத்து சில மந்திரங்கள் கற்றுத்தத்து உதவி செய்ய வந்துள்ளேன் என்றாள். ஜோவி அதிர்ந்தார். நானா மந்திரவா? ஆனால் அதை எப்படி பயன்படுத்துவது என்று எனக்கு தெரியாது என்று சொன்னாள். ஃபேபி சிரித்துக்கொண்டே, அதனால் தான் நான் உதவி செய்ய வந்துள்ளேன். ஒளியை கட்டுப்படுத்தவும் இருளில் இருந்து நம் உலகை பாதுகாக்கவும் நிலவுக்கள் உங்களுக்கு ஆற்றலை தருகிறது. ஆனால் அந்த சக்தியை தன்னுடையதாக ஆக்கிக்கொள்ள விரும்புகிற ஒருவர் இருக்கிறார், தி ஷேடோ குயின். அவளிடமிருந்து இந்த நிலவுக்களை காப்பது உன் கடமை என்று சொன்னார். அடுத்த சில நாட்களில் ஜோவி மாயாஜால சக்திகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை ஃபேபி கற்றுக் கொடுத்தார். ஒளியின் மூலம் மின் அலைகளை உருவாக்கவும், இடி முழக்கங்களை உருவாக்கவும், மழையை வரவழைக்கவும், மேலும் நிலவின் ஆற்றலை பயன்படுத்தி காட்டை சீர்படுத்தவும் அவள் கற்றுக் கொடுத்தார். ஆனால் ஒரு மாலை வேளையில் முழு நிலவு உதயமானது. வானத்தில் கருமேகங்கள் திரண்டன. கிராமம் முழுவதும் குளிர்ந்த காற்று வீசியது. நிலவொளி காட்டில் இருந்து வெளியேறியது. அங்கே ஒரு நிழல் உலக ராணி வந்திருந்தாள். அவள் உயரமாக இருந்தாள். பளபளப்பான கண்களுடன் காணப்பட்டாள். அந்த பதக்கம் எனக்கு சொந்தமானது, என்னிடம் கொடுத்துவிடு பெண்ணே என்று உறக்கச் சொன்னாள். அவள் கையை நீட்டினாள். கொடுக்கவில்லை என்றால் நான் இந்த உலகத்தையே நித்திய இருளை மூழ்கடிப்பேன் என்று சொன்னாள். ஜோவியின் இதயம் படபடத்தது. ஆனால் அவள் நிமிர்ந்து நின்றாள். நான் அதை எடுக்க அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னாள். அவளுக்கு பயமாக இருந்த போதிலும் அவள் தைரியத்தை வரவழைத்து பேசினாள். ஃபேபி பக்கத்தில் வந்து, உன்னால் முடியும் ஜோவி என்றார். ஜோவி தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி நிலவுக்கள் சக்தியை வரவழைத்தார். பதக்கத்திலிருந்து வெளிச்சம் பரவியது. மின்னல் ஒளியும் இடி முழக்கங்களும் இருண்ட காட்டை குளிரச் செய்தது. நிழல் ராணியின் நிழல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறையத் தொடங்கிய. போர் கடுமையாக இருந்தது. ஆனால் ஜோவின் தைரியமும் புதிய மந்திரமும் நிழல் ராணியின் இருண்ட சக்திகளை விட வலிமையானதாக இருந்தது. நிலவுக்களில் இருந்து வந்த ஒளி மூலம் நிழல் ராணி வெளியேற்றப்பட்டார். அவளுடைய இருண்ட வடிவம் இரவு வானத்தில் மறைந்தது. பெருமூச்சு விட்ட ஜோவி பெருமிதத்துடன் ஃபேபியை பார்த்து சிரித்தார். நாம் ஜெயித்து விட்டோம் ஜோவி, நீ இந்த கிராமத்தையே காப்பாற்றி விட்டாய் மற்றும் நிலவுக்களினை பாதுகாத்து விட்டாய் என்றான் ஃபேபி. அன்று முதல் ஜோவி கிராமத்தையும் நிலவுக்களையும் ஃபேபியின் உதவியுடன் எதிரிகளிடமிருந்து பாதுகாத்து வந்தாள். அவள் இந்த உலகத்தை இருளிலிருந்து பாதுகாத்துக் கொண்டே எந்த சாகசங்களுக்கும் தயாராக இருந்தாள். ஆனால் ஜோவியின் உறவைக்காக கைரா காத்துக் கொண்டிருக்கிறார்.